யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தெருநாய்கள் பிரச்சனை கடந்த 3 ஆண்டுகளா இந்த தெருநாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. முக்கியமாக தென் தமிழகத்திலும் சென்னையிலும் இந்த தெருநாய்கள் பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உலகம் முழுக்க இந்த தெருநாய் பிரச்சனையை முன்னிட்டு இந்தியாவை தரம் தாழ்ந்து அங்கு உள்ள பத்திரிகையாளர்களும் சரி, சமூக ஆர்வலரும் சரி, அங்க இருக்க பொதுமக்கள் உட்பட இந்தியா என்றாலே கலாச்சாரம் என்று ஒரு பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த தெருநாய் பிரச்சனை பெருசா சில சேனல் பேசுறதோட எஃபெக்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் இதை ரொம்ப நகைக்கும்படியா பேசிட்டு இருக்காங்க. சமூக பக்கங்கள் எடுத்து பார்க்கும்போதே ரொம்ப படிக்கவே அசிங்கமா இருக்கு. ஒருத்தர் போடக்கூடிய மீம்ஸ் ஆகட்டும், கமெண்ட் ஆகட்டும், நம் சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பும் அளவிற்கு சென்று விட்டது இன்றுள்ள திருநாய்கள் பிரச்சனை. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலத்தில் உள்ள சுகாதாரத்துறையோட தவறுகள் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, 18ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாள் அமர்வுகள் நடந்து 2 நீதிபதிகள் அமர்வுல தெளிவா சொல்றாங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு ஒரு நீதிபதி சொல்றாரு. இன்னொரு நீதிபதி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரைவுரை செய்யறாரு. என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன், தடுப்பூசி, அதுக்கப்புறம் அந்த கருத்தடை ஆப்ரேஷன், இது 2ம் கம்பல்சரி செஞ்சிருக்கணும். அது நாய் எந்த இடத்துல இருந்து கொண்டு போறீங்களோ திருப்பி அதே இடத்துல கொண்டு விட்டுடணும். கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வேக்சின் போட்டு கொண்டு விடணும். இது ரெகுலரா மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரைவுரை செஞ்சு இதுக்கு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர், அக்டோபர் 27ஆம் தேதி திருப்பியும் மறு அமர்வு நடக்குது. அந்த மறு அமர்வுல ஜட்ஜ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நவம்பர் 3ஆம் தேதி கம்பல்சரி எல்லோரும் இந்தியா முழுக்கல்ல சீஃப் செக்ரட்டரி யார் யாரெல்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலையோ 4 மாநிலம் தவிர்த்து, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, தெலுங்கானா, இந்த 4 மாநிலம் தவிர்த்து வேற எந்த மாநிலமும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதோட எஃபெக்ட் ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசை சேர்ந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா, இவர் டைரக்டா சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாம் டைரக்டா அசம்பிள் ஆக முடியாது, அதுக்கு பதிலாக வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுக்கலாம், அப்படி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்பீல் வைக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி சொல்லிட்டாரு, நோ சான்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் டு அசம்பிள் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப கண்டிஷனா சொல்லியிருக்காரு. அதன்படி அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த நிமிஷமே தமிழகத்துல நம்ம தெரியும் இல்லையா, நம்ம எதனா ஒரு கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டா மட்டும்தான் ஒன்றிய அரசோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ எதாவது ஸ்ட்ராங்கா போட்டால் உடனே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம சுகாதாரத்துறை ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு நாங்கள் இது வரைக்கும் 138 அந்த வேக்சின் சென்டர் அந்த போடுற டாக்டர்ஸ் ஒரு 450 பேர் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். ரேபிஸ் தடுப்பூசி போடுற டாக்டர் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கருத்தடை ஆப்ரேஷன் செய்யக்கூடிய டாக்டர்ஸ் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 138 ஆல்ரெடி ஹோல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இன்னும் அடிஷனலாக 82 ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்காக போட போகிறோம். 4.77 lakhs ஆஃப் ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருக்கோம். அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி இன்னும் நிறைய ஆக்டிவ் பிளான்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 110 காப்பகம் அமைக்க போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நரேட் பண்ணி ஜூலையிலே அது ஜிஓ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கூட போட்டிருக்காங்க. உண்மையில ஜிஓலாம் இருந்தால் தயவுசெய்து மாநில அரசு, முக்கியமாக அந்த சீஃப் செக்ரட்டரி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் சார். ஏனென்றால் அப்படி ஒரு ஜிஓ நான் இது வரைக்கும் நவம்பர் 4ஆம் தேதி ஆச்சு, இன்னைக்கு 5ஆம் தேதி ஆச்சு, இது வரைக்கும் அந்த ஜிஓ பார்க்கவே இல்லை சார். கொஞ்சம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க சார். அடுத்தபடியாக சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாம் போய் 5th அன்னைக்கு அசம்பிள் ஆகிறாங்க, 3rd அன்னைக்கு அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஆர்டர் கொடுத்துருக்கு, எஸ்ஓபி ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் செய்யறீங்களோ அந்த மாற்றங்களை பிரமாண பத்திரம் மூலமா தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் அதுக்கான நார்மல் ப்ரொசீஜர் நடக்கல. ஆனால் உலகம் முழுக்க நம்ம இந்தியாவோட இந்த நடவடிக்கை பற்றி ரொம்ப அவ்வளமா பேசப்படுது. ஏபிசி, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் 2023 நினைக்கிறேன், அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் முழுக்க கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அந்த நாகாலாந்து, மிசோரம் அந்த 2 மாநிலம் தவிர்த்து மிச்சம் எந்த மாநிலமும் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. கடைபிடிக்கல் என்பதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். 2022 மத்திய சுகாதாரத்துறை ரிப்போர்ட் ஒன்று என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களால் கடிப்பட்டவர்கள் மொத்தம் 22,90,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2022 சர்வே சொல்லுது. 2024 சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நாய்க்கடி வாங்கியிருக்காங்கன்னா 37 லட்சம் பேர்.
அந்த 37 லட்சம் பேர்ல வந்து மகாராஷ்டிரா வந்து 13.5 லட்சமும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 12.9 லட்சம் பேரும் நாய்க்கடி வாங்கியிருக்காங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க பாப்புலேஷன், அதாவது ஜனத்தொகையை வச்சு பார்க்கும்போது யூபி தான் அதிகமான பாப்புலேஷன். கிட்டத்தட்ட 20-21 கோடி ஜனத்தொகை உள்ள அந்த மாநிலத்துல கூட இந்த நாய்க்கடி விஷயம் குறைவா இருக்கு. தமிழ்நாட்டில் 8லேருந்து 8.25 கோடி இருக்க பாப்புலேஷன்ல 12.9 லட்சம் பேருக்கு நாய்க்கடி ஏற்பட்டுருக்குன்னா, இது சுகாதாரத்துறையோட ஃபெயிலியர். நம்ம மிச்ச மாநிலத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லி டப்புன்னு சொல்லிடுவாங்க. ரைட்டு, மிச்ச மாநிலத்தை பத்தி பேசல, நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை பத்தி மட்டும் சில விஷயங்கள் பேசி ஆகணும். மாவட்டம் வாரியாக 39 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இன்னைக்கு தினத்தந்தியோ, தினமரோ, தினகரோ, தினமணியோ, எந்த பேப்பரும் எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்திலேயாவது கம்பல்சரி ஒரு நாய்க்கடி பத்தின நியூஸ் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க உள்ளபடியே, அதுல மாற்று கருத்துல. ஆனால் வெறி பிடிச்ச சில நாய்கள் வந்து கடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறைஞ்சபட்சம் இந்த பர்டிகுலர் நாய் 6 பேர் கடிச்சிருக்கு, 7 பேர் கடிச்சிருக்குன்ற விஷயத்த வந்து அங்க இருக்க பொதுமக்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல சுகாதாரத்துறை. உள்ளபடியே நான் கொரோனா காலத்துல வரணும்னு நினைக்கிறேன். 2020 ஆகட்டும், 21 ஆகட்டும், அந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நாய்களுக்கு தடுப்பூசியோ இல்ல அந்த கருத்தடையோ செய்யவில்லை என்பதை ஆணித்தரமாக இங்க பதிவு செய்கிறேன். அப்படி நாங்கள் எல்லாம் பண்ணோம், ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா தயவு செய்து காட்டுங்க. ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் பகுதியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பர்டிகுலர் பகுதியில் லாக்டவுன் டைம்லயும் சரி, அந்த கொரோனா பீரியட்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதோட எஃபெக்ட் 2 நாய் 3 நாய் இருந்த ஒரு தெருவில் இன்னைக்கு 6 நாய் 7 நாய் இருக்கு. இது ஒரு பக்கம் உண்டாலும் நான் 1913 நிறைய தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்து நாய்களை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க, கொண்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சேம் டே ஈவினிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் கொண்டு வந்து விட்றாங்க. இப்போ எங்க தெருவில் வந்து ஒரு 3 நாய் பிடிச்சி போறாங்க வச்சுக்கோங்களேன். கொண்டு வந்து விடும்போது வந்து நாய் ஓவர் நைட்ல குட்டி போடுதான்னு தெரியல, ஆனா குட்டி போட்டு அவ்வளவு பெருசா வளர்ந்து நிற்குது, ஒரு 8 மாசம் சைஸ்க்கு வளர்ந்து நிற்குது. 5 நாயை கொண்டு வந்து விடுறாங்க, ஆஃபர் விடுற மாதிரி விடும். இந்த நாயெல்லாம் எங்க இருந்து பிடிச்சி வராங்கன்றதை நம்ம திருப்பி வந்து அந்த கார்பரேஷன் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி கேட்கும்போது தான், சார் அந்த எம்எல்ஏ, மினிஸ்டர் வீடு, எம்பி வீடு, கவுன்சிலர் வீடு, அந்த அவங்க தெருவில் இருக்க நாய்கள்லாம் நாங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கோம், அவங்க கவுன்சிலர் கூட இருக்க, எம்எல்ஏ கூட இருக்க ஆட்கள்லாம் சொல்ல இந்த நாயில கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கேருந்து பிடிக்கிறத எந்தெந்த தெருவில் வந்து கம்மியாக இருக்கும் அவங்க வந்து பார்த்து நாங்கள் விட்டு போகிறோம். இவனுக்கெல்லாம் வெக்கமா இருக்கா இல்லையானே தெரியலங்க. இது வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுனால கார்பரேஷன்ல இந்த அவல நிலை நடக்குது. இல்லைன்னு சொல்லி கார்பரேஷனுக்கு ஏஇயோ, ஏஇ ஸ்கொயரோ, இஓ, இ ஸ்கொயரோ சொன்னீங்கன்னா வாங்க, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இந்த நாய்கள் எங்க பிடிக்கிறாங்க, எங்க கொண்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அண்ணா நகர் டவர்ல எத்தனை நாய் வண்டி நிற்குதுன்னு நான் வந்து கூட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அவலம் நடக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 6.2 கோடி தெருநாய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகள் வருதுங்க. 6.2 கோடி 2024 அக்டோபர் வரைக்குமான ரெக்கார்டு. ஸோ இது வந்து கணக்கில் எடுக்கப்பட்ட ஒரு கவுண்ட். 2024 அப்புறம் இன்னும் எவ்வளோ, அந்த 6.2 crore இப்போ எத்தனை crore வந்து நிற்கின்றது உள்ளபடியே நகராட்சியோ அந்த மாநகராட்சியோ கணக்கு எடுத்தால் மட்டுமே தெரியும். இன்னொரு ரேபிஸ் விஷயமா நம்ம பேசுனதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். உலக அளவில் இப்போ 100% வந்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அதுல இந்தியா நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே 36%. ஸோ 36% என்பது ஒரு மிகப்பெரிய நம்பருங்க. 36% இந்திய நாட்டில் இருந்து ரேபிஸ் அட்டாக் ஆகுறாங்க அப்படின்னு பட்சத்துல நான் மாநில அரசு மட்டும் இதை குறை சொல்ல மாட்டேன், மத்திய அரசை சேர்த்து சொல்றேன். மத்திய அரசும் மாநில சுகாதாரத்துறை என்ன கழட்டிட்டு இருக்குன்னு தெரியலையே. வேர்ல்ட் லெவல்ல இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க இந்திய நாடை பத்தி. அதுவும் முக்கியமா இந்த திருநாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அரசு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க சுகாதாரத்துறையோட சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசு இருந்தாலும் சரி, தயவு செய்து வெளியிட்டா நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து நாய்க்கு எதிராகவே நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ரைட்டு, இதுல நான் ரொம்ப ஒரு தாழ்மையான சில விஷயங்கள் வந்து இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். காப்பகம் அப்படின்ற விஷயத்த பத்தி மாநில அரசு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 11 காப்பகம் உடனடியாக வந்து வைக்கப்படும் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றாங்க. உள்ளபடியே மனசார அவர் வைக்கிறேன். நான் வந்து நாய் ஆர்வலர்கள் சில நண்பர்கள் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தீனாவாகட்டும், சகோதரி காயத்ரி தேவி இந்திய ஜனநாயக கட்சியின் மகளிர் துணைத் தலைவராகட்டும், அதுக்கப்புறம் லாரன்ஸ்னு ஒரு நாயார்வலர் ஒருத்தர் இருக்காரு அண்ணா நகர்ல, அவராகட்டும், இவங்க 3 பேரையும் நான் சந்திச்சு தனிப்பட்டவங்களை சந்திச்சு பேசுறேன். என்னதான் பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க கிட்ட கிடைச்ச ஆன்சர், தீனா அவர்களும் சரி, சகோதரி காயத்ரி தேவி அவர்களும் சரி, இவங்க 2 பேரும் அவங்க ஒரு ஏக்கர் கணக்குல, தீனா அவர்கள் வந்து ஒரு 3.25 கிரவுண்ட்ல ஒரு 84 நாய்களை, தெருவில் நாய்களை, முக்கியமா ரோட்ல அடிப்பட்ட நாய்களை, தெருநாய் வந்து ரோட்ல அடிப்பட்ட நாய்களை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டு
6 வருஷமா தாம்பரம் பக்கத்துல அவ்வளோ பெரிய இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். தீனா அவர்கள் வந்து இந்த விஷயம் செய்யறது ரொம்ப, அது விஷயம் வெளியே வராத ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சார், நாங்க நாய்க்கு எதிராக நிறைய பேர் பேசதான் பார்த்துட்டு இருக்கோம். நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆதரவு இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி தான் சகோதரி காயத்ரி தேவி அவர்களும், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 16-20 நாய் அவங்களுடைய ஃபிளாட்ஸ் சரௌண்டிங்லேயே ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூனைகள் கூட. இந்த அம்மா ஒரு விலங்கு மேல் இவ்வளோ பற்று உள்ள நபர்கள் நம்ம உலகத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் வந்து ரீஅப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டிஃபெண்ட் பண்ணி அது ஸ்டே எல்லாம் வாங்கி வந்தாங்க நிறைய பேர், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இது தெருநாய்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதுவா கடிக்க வராதுங்க, நம்ம ஏதாவது பண்ணாதான் கடிக்க வரும் அப்படின்னு நிறைய டைலாக்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி சொன்னாங்க. ரைட்டு, பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது தீனா அவர்களும் சரி, காயத்ரி தேவி அவர்களும் சரி சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு மாவட்டம் வரைய 2 ஏக்கர் கொடுக்க சொல்லுங்க, மொத்த நாய்களும் கொண்டு வந்து நாங்களே கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பராமரிப்பு முதல்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு இடமும் அந்த பராமரிப்புக்கான என்ன செலவு அது மட்டும் உங்க அரசாங்கம் கொடுத்தா ஃபுல்லா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து இந்த விஷயத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லுள்ளங்களை வந்து தயவு செய்து மத்திய மாநில அரசாங்கம் சப்போர்ட் பண்ணா உள்ளபடியே நன்றாக இருக்கும் என்பது ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அடியே தாழ்மையான கோரிக்கை. கடைசியாக, பெற்றோர்களுக்கு நாய்க்கடி என்பது ஒரு பெரும் பேசும் பொருளாக இந்த காலத்தில் இருக்கிறது. இதை வந்து நம்ம சீர் செய்ய வேண்டும் என்றால் நம்ம குழந்தைங்களை வீட்டில் பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.